என்னோட கிச்சன்ல இருக்கிற விநாயகர் பாருங்க, லட்சுமி குபேரர், இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் வந்து பச்சை மிளகாயை வச்சு எப்படி மோர் மிளகா போடுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இப்படி கீத்து விட்டுருப்போம். அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம போடுற உப்பு மோரெல்லாம் அது உள்ளே போகிறதுக்காக. நான் இது வந்து 100ல் 150 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உப்பு வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது இது மேலே கொஞ்சம் முங்குற அளவுக்கு கொஞ்சம் மேலே மோர் விட்டு இது வந்து 1 டே ஃபுல்லாக ஊறணும். இப்போ நான் வந்து சண்டே நைட்டு போடுறேன். மண்டே மார்னிங் வந்து காய வைக்கணும், திருப்பி ஈவினிங் உள்ளே போடணும், திருப்பி அப்படி 1 டே பார்த்து இந்த மோர் நம்ம விட்ட மோர் வத்துற வரைக்கும், தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும், அந்த மோர் வத்துற வரைக்கும் நம்ம வந்து வெயிலில் காய வச்சிருக்கணும். இப்போ மோர் விட்டுடலாம். நல்லா மோர் நல்லா புளிச்ச மோராக விடுங்க. அப்போ தான் அந்த காரத்துக்கும் நம்ம போட்ட உப்புக்கும் நல்லா காய்ச்சல் கொடுத்து 1 வருஷத்துக்கு நமக்கு மோர் மிளகா ஆற்றுல கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மோர் தான் விட்டுருக்கேன். தயிர் வந்து மோஸ்ட்லி யாரும் விட மாட்டான். மோர் தான் இந்த மாதிரி சிலிப்பி உப்பு சேர்த்து பச்சை மிளகாயோட போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே மிதங்கி வரும். இது நீங்கள் காய வச்சு போட இந்த மோர் வந்து சுண்டின்ண்டே வந்துடும். இது எப்படி உங்களுக்கு காய வச்சு நல்லா வருதுன்றதை காமிக்கிறேன். இப்போ மோர் மிளகா சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் மோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் விட்டுருந்தேன். மிளகா வந்து புசு புசுன்னு வந்தது, அது வரைக்கும் விட்டுருந்தேன். இப்போ டெய்லி வந்து ஒரு வாரம் ஒரு 4-5 நாள் பக்கம் பகலில் காய வைப்பேன், நைட்டு கொண்டு வந்து மோரில் போடுவேன். திருப்பி காரத்தால் அதை எடுத்து காய வைப்பேன். இப்படியே வந்து ஒரு 4-5 நாள் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகா வந்து இப்படி இருக்குது. இந்த ஸ்டேஜ் இது போதும். இனிமேல் இந்த மோர் வேண்டாம், விட்டுடலாம். இப்போ வந்து இதை வந்து எப்படியும் ஒரு 4-5 நாள் வந்து நல்லா உப்பு பூத்தா மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை காய வச்சுட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். மோர் மிளகா நல்லா காஞ்சிருக்கு, நான் வறுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் மிளகா வறுந்திருக்கு. இந்த கலரில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மோர் மிளகா வறுந்திருக்கு. நான் வந்து வயசானவா குழந்தைகளெல்லாம் சாப்பிட்ற மாதிரி திட்டமாக உப்பு போட்டிருக்கேன், அதிகமாக கிடையாது. கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பிளாக் கலரில் மாறி வரும். இது வந்து நம்ம ஆற்றுல பண்ணுறது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து உப்பு கரெக்டாக இருக்கும், அதனால இந்த மாதிரி வந்திருக்கு கலர். நான் போட்ட இந்த ரெசிபி மோர்